ஹாய் ஹலோ வாங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த ஜவ்வரிசியோடு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கண்ணாடி பதம் வரும், அது வரை கிண்டுங்க. ஸோ இந்த சைடு நம்ம சைட் பை சைடாக ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சனில் நிற்கிற நேரம் ரொம்ப கம்மியாயிருங்க. ஸோ இந்த சைடு ஒரு கரண்டியில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி, ஒரு கை அளவு முந்திரி, கொஞ்சம் திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய்யில் வந்து வறுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு நல்லா வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஜவ்வரிசியை கண்ணாடி போல் கிண்டிக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த ஜவ்வரிசி பாயசம் தானே பார்க்குறீங்க? இது எதுக்குன்னா செவ்வாய் உரையில் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக தாங்க இந்த பாயசம் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ பால் வந்து 2 டம்ளர், அதாவது 1/2 டம்ளர் வந்து ஜவ்வரிசி, 2 டம்ளர் வாட்டர், 2 டம்ளர் வந்து பால் மில்க், அதாவது நல்லா காய்ச்சின மில்க், அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நல்லா ஒரு வாசம் வருங்க. ஏலக்காயை தட்டி போட்டு நீங்கள் வந்து திராட்சை முந்திரியை போட்டுங்க. போட்டு கிண்டிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு 6 வெத்தலை, ஒரு விளக்கு, நெய் விளக்கு போட்டு முருகன்கிட்ட மனசார வேண்டி சாமி கும்பிடுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகேங்க, பாய். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.